welcome to Easy Spoken English Kanchi. இந்த சீரீஸ் ஆஃப் வீடியோஸில் நம்ம லாங் சென்டென்சஸ் தான் பார்த்துட்ருக்கோம். பட் நம்ம யூஸ்வலி பார்க்குற மாதிரி இல்லாமல் டென்சஸில் ஃபோக்கஸ்டாக இருக்கிற மாதிரியான சென்டென்சஸை எடுத்து ப்ராக்டிஸ் பண்ணிகிட்ருக்கோம். இந்த சீரீஸில் இது நான் அப்லோட் பண்ணுற தேர்ட் வீடியோ. ஆல்ரெடி அப்லோட் பண்ண வீடியோஸில் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் பண்ணியிருக்கேன். நீங்கள் இன்னும் பார்க்கலன்னா கண்டிப்பாக செக் அவுட் பண்ணி பாருங்கள். நவ் லெட்ஸ் கெட் ஸ்டார்டட் வித் டுடேஸ் லெசன். இன்னைக்கான ஃபர்ஸ்ட் செட் ஆஃப் சென்டென்சஸ். நான் காலேஜ் போகும்போது என்கிட்ட கார் இருக்கும். நான் காலேஜ் போனப்போ என்கிட்ட கார் இருந்தது. ஸோ ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் வந்து ஒரு ஃப்யூச்சர் சென்டென்ஸ் இல்லையா? நான் ஒரு ஸ்கூல் ஸ்டூடெண்ட் வச்சுக்கோங்க. நான் சொல்கிறேன் நான் காலேஜ் போகிறப்போ என்கிட்ட கார் இருக்கும். ஸோ எப்படி சொல்லலாம்? ஐ வில் ஹாவ் அ கார் வென் ஐ கோ டு காலேஜ் ஆர் வென் ஐ ஸ்டார்ட் காலேஜ். ஓகே, ஐ வில் ஹாவ் அ கார் வென் ஐ கோ டு காலேஜ் ஆர் வென் ஐ ஸ்டார்ட் காலேஜ். ஸோ இதில் ஐ வில் ஹாவ் அ கார் ஃப்யூச்சர் பொசிஷனை சொல்லியிருக்கோம். வில் ஹாவ் சம்திங் அப்படின்னு சொல்லியிருக்கோம். பட் வென்க்கு அப்புறம் எழுதியிருக்க சென்டென்ஸில் ஃப்யூச்சர் எழுதக்கூடாது. வென் ஐ வில் ஸ்டார்ட் காலேஜ் ஆர் வென் ஐ வில் கோ டு காலேஜ்னு சொல்லக்கூடாது. சிம்பிள் ப்ரெசென்ட்டை தான் நம்ம சொல்லணும். ஓகே, அடுத்து பாஸ்ட் டென்ஸில் சொல்லியிருக்கோம். அப்போ இங்கே எப்படி மாறும்? ஐ ஹேட் அ கார் வென் ஐ ஸ்டார்டட் காலேஜ் ஆர் வென் ஐ வென்ட் டு காலேஜ். ஓகே, ஐ ஹேட் அ கார் அங்கே பாஸ்ட் பொசிஷனாக மாற்றணும். அண்ட் வென் ஐ ஸ்டார்டட் காலேஜ் இதையும் நம்ம பாஸ்ட்டில் சொல்லியிருக்கோம். ஓகே, அடுத்த செட் ஆஃப் சென்டென்ஸ் போகலாம். அவன் எவ்வளோ ஸ்ட்ராங்கானவன்னு யாருக்கும் தெரியாது. அவன் எவ்வளோ ஸ்ட்ராங்கானவன்னு யாருக்கும் தெரியலை. ஸோ இதையும் நம்ம தெரியாதுன்னு சொல்லலாம். பொதுவாக இந்த தெரியாது, புரியாது இந்த மாதிரி வார்த்தைகள்லாம் ப்ரெசன்ட் பாஸ்ட்டில் நம்ம ஒரே மாதிரி தான் சொல்லுவோம். ஓகே, நேற்றே எனக்கு தெரியும்னு சொல்லுவோம். நேற்றே எனக்கு தெரிந்தது அப்படின்னு சொல்ல மாட்டோம். இன்றைக்கி எனக்கு தெரியும், நாளைக்கு எனக்கு தெரியும், எல்லாத்துலேயுமே எல்லா டென்ஸ்லையுமே ஒரே மாதிரி தான் நம்ம தமிழில் பேசுவோம். ஓகே, பட் இங்கிலீஷில் நீங்கள் கான்டெக்ஸ்ட்க்கு ஏற்ற மாதிரி நோ, நியூ, வில் நோ, ஓகே, அண்டர்ஸ்டாண்ட் புரியும் அப்படின்னா அண்டர்ஸ்டாண்ட், அண்டர்ஸ்டுட், வில் அண்டர்ஸ்டாண்ட் மாற்றி நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகேயா? ஸோ ஃபர்ஸ்ட் சென்டென்ஸில் நான் வந்து ப்ரெசன்ட் டென்ஸில் கொடுத்துருக்கேன். அவன் எவ்வளோ ஸ்ட்ராங்கானவன்னு யாருக்கும் தெரியாது. நோபடி நோஸ் ஹவு ஸ்ட்ராங் ஹீ இஸ். ஓகே, ஸோ இங்கே நோபடி நோன்னு மட்டும் போடக்கூடாது. KNOW மட்டும் போடக்கூடாது. வேர்போட எஸ் சேர்த்து நோஸ்ன்னு தான் போடணும். பிகாஸ் நோபடின்றது ஒரு இன்டெஃபினட் ப்ரொனவுன், ஒரு நெகட்டிவ் ப்ரொனவுன். அதை நம்ம சிங்குலராக கன்சிடர் பண்ணி சிங்குலர் வேர்பை தான், ஃபார்ம் ஆஃப் த வேர்பை தான் யூஸ் பண்ணணும். நோஸ், நோபடி நோஸ் ஹவு ஸ்ட்ராங் ஹீ இஸ். அப்படியே இதை பாஸ்டில் சொல்லணும்னா நோபடி நியூ ஹவு ஸ்ட்ராங் ஹீ வாஸ். அவன் எவ்வளோ ஸ்ட்ராங்கானவனா இருந்தான்னு யாருக்கும் தெரியலை அப்படின்ற அர்த்தம். ஓகே, ஸோ நோபடி நியூ ஹவு ஸ்ட்ராங் ஹீ வாஸ். எவ்ரிபடி அண்டர் எஸ்டிமேட்டட் ஹிம். ஸோ எல்லாரும் அவனை குறைச்சி எடை போட்டுட்டாங்க. அவன் எவ்வளோ ஸ்ட்ராங்கானவன்னு யாருக்கும் தெரியலை அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கோம். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் செட் ஆஃப் சென்டென்சஸ். டீச்சர் வந்து ரிப்போர்ட் கார்டு கொடுக்குற வரைக்கும் அவன் நல்லா இருந்தான். டீச்சர் வந்து ரிப்போர்ட் கார்டு கொடுக்குற வரைக்கும் அவன் நல்லா இருப்பான். ஓகே, நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். ஆல்ரைட், ஸோ ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் பாருங்கள். நல்லா பேசிகிட்டு இருந்தான். எப்போ வரைக்கும்? டீச்சர் வந்து ரிப்போர்ட் கார்டு கொடுக்குற வரைக்கும் அவன் நல்லா இருந்தான். அதுக்கப்புறம் அவன் ரொம்ப அப்செட் ஆகிட்டான், அவர் ரொம்ப கோவமாயிட்டான், ஒரு வாட் எவர். ஓகே, ஸோ ஹி வாஸ் நைஸ் until the teacher came and gave him his report card. Okay, he was nice. அவன் நல்லா இருந்தான். he was good அப்படின்னு கூட சொல்லலாம். he was good, he was okay, he was normal. எப்போ வரைக்கும்னா until the teacher came and gave him his report card. ஸோ இப்போது அடுத்து ஃப்யூச்சரில் சொல்ல போகிறோம். இப்போ அவன் நல்லா பேசிகிட்டு இருக்கான். டீச்சர் எப்போ வரைக்கும் நல்லா பேசிகிட்டு இருப்பான்? டீச்சர் வந்து ரிப்போர்ட் கார்டு கொடுக்குற வரைக்கும் அவன் நல்லா இருப்பான். பாரு, கொடுத்தோடனே என்ன ஆகுது பாரு, அந்த மாதிரி சொல்கிறோம். He will be nice. He will be nice until the teacher will come. சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. Until the teacher comes and gives him his report card. Okay, so ஃபியூச்சராக இருந்தாலும் நம்ம என்ன பண்ணணும்? கன்ஜங்ஷன், அன்டில்ன்றது இந்த இடத்துல கன்ஜங்ஷன் பக்கத்தில் எழுதுகிற சென்டென்ஸை ஃப்யூச்சரில் எழுதக்கூடாது. ஓகே, வென், பிஃபோர், ஆஃப்டர், அன்டில் இந்த மாதிரி கன்ஜங்ஷன்ஸ் யூஸ் பண்ணி நம்ம ஒரு கிளாஸ் எழுதுகிறோம் இல்லையா? அந்த கிளாஸ் ஒரு அந்த சென்டென்ஸை ஃப்யூச்சர் டென்ஸில் எழுதக்கூடாது. ஓகே, ஸோ டீச்சர் வந்து பேசுகிற வரைக்கும் ஒரு ரிப்போர்ட் கார்டு கொடுக்குற வரைக்கும் அவன் நல்லா இருப்பான் அப்படின்னு சொல்கிறோம். ஹீல் பி நைஸ் அண்டில் த டீச்சர் கம்ஸ் அண்ட் கிவ்ஸ் ஹிம் ஹிஸ் ரிப்போர்ட் கார்டு. ஸோ இந்த இடத்துல பாருங்கள், ஃபர்ஸ்ட் ஒன்ல டீச்சர் கம்ஸ்ன்னு இருக்குது. அடுத்ததும் நீங்கள் கிவ்ஸ்ன்னு தான் போடணும், கிவ்னு போடக்கூடாது. ஓகே, அண்ட் த லாஸ்ட் செட் ஆஃப் சென்டென்ஸ் ஃபார் டுடே இஸ் எல்லாரும் அவனுக்கு ஓட் பண்ணால் அவன் லீடராக இருக்கலாம். எல்லாரும் அவனுக்கு ஓட் பண்ணியிருந்தா அவன் லீடராக இருந்திருப்பான். ஓகே, ஸோ எல்லாரும் அவனுக்கு ஓட் பண்ணால் இந்த விஷயம் நடந்தால் இது நடக்கலாம் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இது நடக்கலாம், பாசிபிலிட்டி, ஃப்யூச்சர் பாசிபிலிட்டி. ஸோ நீங்கள் என்ன சொல்லலாம்? he may be the leader or he could be the leader, he might be, he would be. இதில் ஏதாவது ஒன்று யூஸ் பண்ணலாம். he could be the leader. எப்போ அவன் லீடராக இருப்பான்? எல்லாரும் அவனுக்கு ஓட் பண்ணான்.
if everybody votes for him. அடுத்த சென்டென்ஸில் என்ன சொல்லியிருக்கோம்? இப்படி இருந்திருக்கும், இந்த விஷயம் இப்படி இருந்திருக்கும், எல்லாரும் ஓட் பண்ணியிருந்தா அவன் லீடராக இருந்திருப்பான். ஸோ நிறைய பேர் இங்கே ஓட்டே போடலை, அதனால தான் இவன் லீடர் ஆக முடியல, அந்த மாதிரி ஒரு கான்டெக்ட்னு வச்சுக்கோங்க. ஸோ ஹீ குட் ஹவ் பின் த லீடர். ஸோ இங்கே குட் பீன் இருக்கிறது பாஸ்ட் டென்ஸில் எப்படி மாறுது பாருங்கள், could have been. ஸோ மாடலுடைய பாஸ்ட் ஃபார்ம் அப்படின்னாவே could have, மாடல் ப்ளஸ் have அண்ட் V3 ஃபார்ம் ஆஃப் த வேர்ப் இருக்கும். have வந்ததுன்னா V3 ஃபார்ம் ஆஃப் த வேர்ப். இங்கே V3 ஃபார்மாக எது இருக்குன்னா பியோடைய V3 ஃபார்ம் தான் இந்த இடத்துல பென்ன்றதை யூஸ் பண்ணியிருக்கோம். ஓகே, ஸோ இந்த சென்டென்ஸில் மெயின் வேர்பே பார்த்தீங்கன்னா இந்த சென்டென்ஸில் இருக்கிற வேர்பே பி தான். ஓகேங்களா, அதோடைய V3 ஃபார்மை தான் நம்ம பாஸ்ட் டென்ஸில் இந்த செகண்ட் சென்டென்ஸில் எழுதியிருக்கோம். He could have been the leader if everybody வெறும் voted போட முடியாது, had voted for him. ஸோ ஏன் நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், இந்த சீரீஸ்லேயும் சொல்லியிருக்கேன், இஃப் கிளாஸ் லெசன்லேயும் சொல்லியிருக்கேன். நீங்கள் இன்னும் இஃப் கண்டிஷனல் லெசன்ஸ் பார்க்கலன்னா கண்டிப்பாக செக் அவுட் பண்ணி பாருங்கள். இந்த இடத்துல மேலே நான் ஐ கார்டில் அட்டாச் பண்ணியிருக்கேன், அதை கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் அந்த பிளேலிஸ்ட் போய் நீங்கள் எல்லா வீடியோஸும் பார்க்கலாம். ஸோ இல் பி வெரி கிளியர் வித் ஆல் த இஃப் கண்டிஷனல்ஸ். ஓகே, ஸோ ஹீ குட் பி த லீடர் இஃப் எவ்ரிபடி votes ஃபார் ஹெம். இது வந்து ஒரு ஃப்யூச்சர் பாசிபிலிட்டி, இது மாதிரி நடந்தால் இது மாதிரி நடக்கும் அப்படின்னு சொல்கிறோம். இது மாதிரி நடந்திருந்தால் இப்படி நடந்திருக்கலாம், இப்படி நடந்திருக்கும் அப்படின்னு சொல்லும்போது அடுத்த சென்டென்ஸ் ஹீ குட் ஹவ் பின் த லீடர் இஃப் எவ்ரிபடி ஹேட் voted ஃபார் ஹெம். ஓகே, ஆல்ரைட், இந்த வீடியோ அவ்வளோதான். உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன், புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன், ஏதாவது ஒரு விஷயம் புதுசாக கற்றுட்ருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோவிலேருந்து. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ till the very end. I'll see you all in the next video. Till then, take care and bye.